ஓம் சாந்தி. ஜூம் மீட்டிங்கில் வந்து யோகா எப்படி பண்ணுறது, ஆத்ம உணர்வே வரலனாலும் மீதி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் யோகா எப்படி பண்ணுறது, எப்படி சக்திசாலி ஆகிறது அப்படின்னு குரூப்பில் மீட்டிங் மாதிரி நடத்துவோம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவே இருக்கும்பா, அது ஜாயின் பண்ணி சக்திகளை இன்னும் நம்ம எடுத்துக்கலாம் அப்பா கிட்ட இருந்து. கர்ம இந்திரியங்களுக்கு சக்தி கொடுக்கறது அப்படின்னா எதுக்காக கொடுக்கணும்? அதில் இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, பற்றை நீக்கிறதுக்கு எதுக்கு கர்ம இந்திரியங்களுக்கு சக்தி கொடுக்கணும்? கர்ம இந்திரியங்கள்னா ஃபர்ஸ்ட் அந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்ம கர்மம் செய்யறதுக்கு உதவக்கூடிய அந்த 5 ஆர்கன்ஸும், கண்ணு, காது, மூக்கு, நுகர்தலுக்கு, அப்புறம் இந்த மெய்க்கு, மொத்தத்துக்குமே வாய்க்கு, முக்கியமா வாய்க்கு. பிகாஸ் வாயில வந்து நிறைய பேசுவோம், அதுக்கும் இல்லையா? நிறைய பேசுவோம், சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மொத்த ஆர்கன்ஸ்க்குமே சக்தி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த ஆர்கன்ஸ் தன்னால இயங்குதா, தன்னால சக்தி எடுக்குமா அப்படின்னா, தன்னால நம்ம ஆத்மான்ற ஒரு உதவி இல்லாம அது எதுவும் பண்ணாது. நம்ம இப்ப மைண்டை என்னவா மாத்த போறோம் அப்படின்னா, இந்த இந்த 5 கர்ம இந்திரியங்களையும் நான் ஒழுங்கா செயல்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஆழ் மனசுல பதியும். அதுதான் இப்ப பண்ண போறோம். கண்ணா இருந்தால் நான் ஒழுங்கா பார்ப்பேன், நல்லதையே பார்ப்பேன், பற்றின் உணர்வோட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். காதுகள் நல்லதை மட்டுமே கேட்பேன். இப் சப்போஸ் அனாவசியமா யாராவது வீட்டில் இருக்கிற ஆத்மாக்கள் அனாவசியமா பேசுறாங்க அப்படின்னா நம்ம அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். அப்போ நம்ம இந்த மாதிரி யோகா பண்ணும் பொழுது, நீ என்ன வேணா பேசு, நான் அதை வந்து கேட்டும் கேட்காத மாதிரி இருப்பேன். அந்த மாதிரி ஷார்ப் ஆயிடும். கேட்டும் கேட்காத நிலையில இருப்போம். அதே மாதிரி எது கேட்கணுமோ அதை ரொம்ப அலர்ட்டா கேட்போம். முரளிலாம் கேட்கணும் அப்படின்னா ரொம்ப அலர்ட்டா கேட்போம். அதை ரொம்ப கவனிச்சு கேட்போம். யாராவது ஏதாவது உதவி கேட்குறாங்க அப்படின்னா அதை நல்லா கூர்ந்து கேட்டு அதுக்கேற்ற செயல்களை செய்வோம். சரிங்களா? இது முடிச்சாச்சு. கண்ணு, காது, இந்த டேஸ்ட் ஆர்கன் அதுவும் புரியும் இல்லையா? என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்ட் ஒரு நிமிஷம் சொல்லும், இந்த ஆர்கனை நான் ஒழுங்கா யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த ஆர்கனை ஒழுங்கா யூஸ் பண்ணுறதுன்னா சுயராஜ்ய அதிகாரி. நம்மளோட இந்த சிஸ்டம் அப்படி இருக்குல்ல, இந்த சிஸ்டம் ஒழுங்கா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னாலே சொர்க்கத்துல ராஜா ஆக முடியும். அதுக்கான ஒரு முக்கியமான பயிற்சி தான் இது. எல்லாத்துலேயுமே ஒரு வித பற்று இருக்கு. ஓகேவா? அந்த மெய், இந்த உடல் அப்படின்னா முக்கியமாகவே நல்ல வைப்ரேஷன்ஸை மட்டும் பரப்புவேன். வைப்ரேஷன்ஸை பரப்ப மாட்டேன். வெளியிலேருந்து வந்தாலும் அதை வாங்கிக்க மாட்டேன். முக்கியமாக வந்துட்டு இந்த காம விகாரங்கள், அதற்கான வைப்ரேஷன் இந்த உடல், இந்த மெய், இந்த ஸ்கின்னை ரொம்ப தாக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஓல்டு வைப்ரேஷன்லாம் என்னன்னு நமக்கு தெரியும் இந்த பிறவியில். இதுக்கு முந்தின பிறவிகள்லையும் அதுதான் தெரியும். ஸோ அந்த வைப்ரேஷன்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட ஆரா இருக்கு. ஆராங்கிறது நம்மளோட இப்போ இந்த உடல் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியே இருக்கிற ஒரு ஆரா. கண்ணாடி உடல் கிடையாது. கண்ணாடி உடல் வேற, ஆராவும் வேற. சரிங்களா? அது வந்து சுத்தமாக ஆரம்பிக்கும் இந்த ஆர்கன்ஸ்க்கெல்லாம் சக்தி கொடுக்கும் பொழுது. அப்பா கிட்ட வந்து எல்லா 5 ஆர்கன்ஸையும் ஒப்படைச்சிட போறோம். இப்போ சூட்சும வதனத்துக்கு போறோம். விஷுவல் பண்ணுங்க. சூட்சும வதனத்துக்கு போயிட்டு அங்க வந்து நம்மளுடைய இந்த 5 சென்ஸ் ஆர்கனையும் முக்கியமா வைக்க போறோம். கண்ணு, காது, இந்த ஸ்மெல் பண்றதுக்கு இருக்கிற மூக்கு, மொத்த வாயுமே வச்சிடலாம். நாக்கு மட்டும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் மொத்த வாயும் தானே பேசும், பல விதமான விஷயம் பேசும். ஸோ அதையும் வச்சிடலாம். விஷுவல் பண்ணுங்க.
அடுத்து இந்த மெய், அதாவது தொடு உணர்வு, அந்த ஸ்கின் அதையும் வச்சிருக்கேன். ஸ்கின் எப்படி இமேஜின் பண்றது சிஸ்டர் அப்படின்னா, இந்த உடலையே வச்சிருங்க. இந்த ஸ்தூல உடல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்தூல உடலையே வச்சிடலாம். பிரம்ம பாபா ஒளி உடலா இருக்க, ஒளி உடல்ல சிவதந்தை வராங்க. அப்படி இமேஜின் பண்ண போறோம். இப்போ யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருக்கா? சிஸ்டர் இப்ப சூட்சும ஒப்பந்தத்துக்கு போயிட்டு கர்மேந்திரங்களுக்கு சக்தி கொடுக்குறோம். ஆமாப்பா. மற்றபடி கலர்லாம் ஒண்ணும் முடியல சிஸ்டர் சக்தி. ஒரு நிமிஷம். பவர்லாம் ஒன்றும் இல்லையா? புரியல. கலரா? இல்ல கலர்ஸ் வாங்கணும் கிடையாது, சும்மா சக்தி வாங்கணும் அவ்வளவுதான். கலர்ஸ் இமேஜின் பண்ணுங்க. கலர்ஸ் இமேஜின் பண்ணனா நல்லா பவர்ஃபுல்லா யோகா பண்ண முடியும். எப்படி சொல்றது, ஓகே. ஃபோக்கஸ்க்காக தான் அந்த ரேஸ் இமேஜின் பண்ணுங்க, இப்படி இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அந்த ஒவ்வொரு கர்மேந்திரியங்கள்ல இருந்து படுற மாதிரி ஃபீல் பண்ணணும். ஒவ்வொரு கர்மேந்திரியங்களுக்கும் ஒயிட் கலர் சக்தி, ஒயிட் கலரே கொடுத்துக்கலாம். தூய்மை, மொத்தமாக பியூரா நம்ம கர்மேந்திரியங்களை செயல்படுத்தலாம். அதனால நல்ல சில்வர் கலர் மினுமினுக்குது அந்த மாதிரி, இல்லை டார்க் ஒயிட் கலர் மினுமினுக்கிற மாதிரி அப்பா கிட்ட இருந்து சக்தி வர மாதிரி இமேஜின் பண்ணுங்க. சிஸ்டர் சவுண்ட் கம்மியா இருக்கு சிஸ்டர். ரொம்ப சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கா? ஆமா சிஸ்டர். சரி, ஓகேப்பா. இப்போ நான் பிளாக் அண்ட் ஒயிட்டா சிஸ்டர்? இது பிளாக் அண்ட் ஒயிட்டா சிஸ்டர் கலர்? இல்ல ஒயிட் போதும், வெறும் ஒயிட். ஓகே 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 சிஸ்டர். வேற ஏதாவது doubt இருக்கா? ஸோ நான் சொன்னது கேட்டுச்சாப்பா? சவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க, புரிஞ்சுதா இல்ல மறுபடியும் சொல்லவா? இப்போ இப்போ கிளியரா இருக்கு வாய்ஸ் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது. சரி, ஓகே ஓகே. இப்போ கிளியரா இருந்ததா? இதை நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ கர்ம இந்திரியங்களுக்கு நம்ம சக்தி கொடுக்குறோம் அப்படின்னா அது தன்னால இயங்காது. நம்ம என்ன பண்றோம், இந்த யோகால என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட மனசையும் புத்தியையும் ஒருநிலைப்படுத்துறோம். இந்த கர்ம இந்திரியங்கிறது முக்கியம், அதை நான் ஒழுங்கா இயக்க போறேன், அதனால இப்போ அதற்கு சக்தி கொடுக்க போறேன். ஒரு நல்ல ஆஹ் ஒரு நல்ல உணர்வு வந்து கிடைக்க போகுது. என்னோட கண்களை எப்படி நான் இயக்கணும், அப்பா சொன்ன ஸ்ரீமத் படி எல்லாத்தையும் இயக்க போறேன் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வரும். நம்மளோட ஆள் மனசு வந்துடும். இதை யோகா பண்ணும்போது சில நேரம் நம்ம எப்படி நடந்துக்குவோம் இல்லையா, சில நடந்துக்கிறது பிஹேவியர்னு சொல்லுவோம் இல்லையா, பிஹேவியர் நடவடிக்கை வந்து தானாகவே மாற ஆரம்பிக்கும் யோகா பண்ணும்போது. இதுதான் வந்து கர்மேந்திரியங்களுக்கு சக்தி கொடுக்கறது. தன்னால மாறும். நம்ம மனசு சொல்லும், எதுக்கு நான் இதெல்லாம் இப்போ பேசணும் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும். கண்ணால் எதையாவது பார்க்குறோம், ஃபோன், முக்கியமாகவே ஃபோன் அனாவசியமாக நிறைய பார்ப்போம். பாபாவோட ஞானம் வரும், ஆனாலும் அதை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். இந்த ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஒரு வீடியோல நிற்காது, திடீர்னு வேற எங்கேயோ போயிடும் அந்த வீடியோ. இல்லை பாபா ஞானமே நிறைய கேட்டு கேட்டு அது வந்து டைஜஸ்ட் ஆகாது. இந்த ஞானம் கேட்குறதோட நின்றுவோம், அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய கேட்போம் இல்லையா, ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு பதில் நிறைய பார்ப்போம். எதை நம்ம பார்க்கணும்னு வந்தோமோ அதை பார்ப்போம். அது பக்கத்துலேயே நிறைய போகும். அது நல்லது, பாபாவோட ஞானம் கேட்கறது ரொம்ப நல்லது, ரொம்ப தேவையானது. ஆனால் அதை ஜீரணிக்கணும் இல்லையா. அப்போ நிறைய கேட்டுட்டே போகிறோம் அப்படின்னா ஞாபகம் இருக்காது, என்ன கேட்குறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற தாரணைக்கு கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் ஞாபகம் வராது. ஸோ அதுக்குமே ஆஹ் இந்த கண்களுக்கு வந்து சக்தி கொடுக்குறது, நம்ம அலர்ட்டாக இருக்கணும். ஆத்மா அலர்ட்டாக இருக்கிறதுக்கு தான் இந்த யோகா, சரிங்களா? அதே மாதிரி வாய் டேஸ்ட்டுக்கு கூட இதை தான் நான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வரும். இவ்வளோதான் யோகா. அப்பா சொல்லி தரதே செல்ஃப் கண்ட்ரோல். அது பேர் தான் சுயராஜ்ய அதிகாரி. ரொம்ப சிம்பிளாக யோசிச்சுப்பார்.
சுயமரியாதை அப்படின்னு அப்பா சொல்றாங்க இல்லையா? என்னோட மரியாதையில நான் இருக்கணும். என்ன நான் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அடிப்படையான விஷயம் இது வாழ்க்கைக்கு. அதாவது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா 100க்கு 100% கண்ட்ரோல் பண்ணணும். இது முடியாது, இது செய்யக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அது 100க்கு 100% முயற்சி பண்ணணும். வரதுக்கு முயற்சி பண்ணணும். சரி இவ்வளோ மட்டும் இத சாப்பிட்டுக்கிறேன். இவ்வளோ மட்டும் இத செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அது பேர் செல்ஃப் கண்ட்ரோலே இல்ல இல்லையா? அதுதான். அதே மாரி காம உணர்வுகள்லயும் அதிகமா வந்து இந்த ஆறாவ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். வெளியில இருந்து வர அட்மாஸ்பியர், சரவுண்டிங் அது நமக்கு சூட்சமமா நமக்கே தெரியாம என்ன பண்ணும் அப்படின்னா, ஆம் அந்த மாரி வைப்ரேஷன்ஸ் சுத்தி இருக்கு, ஆத்மாக்கள் சுத்தி இருக்கு அப்படின்னா, நம்மளோட இந்த ஸ்கின் அத வந்து ஃபர்ஸ்ட்டு தாக்கும். ஸ்கின் தாக்குது அப்படின்னா, அது ஆறாவ டிஸ்டர்ப் பண்ணுது. ஸ்கின்ன தாக்குது. அப்புறம் நமக்கு வந்துட்டு அதே மாரி ஏதோ இத பத்தி பேசணும், அ ஃபன்னா பேசணும். அப்புறம் காமம் சார்ந்து ஏதோ உடல் சார்ந்து பேசுவோம். அந்த பொண்ணு இப்படி, அந்த பையன் இப்படி, அந்த மனுஷங்க இப்படி அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். இந்த மாரி இல்லைன்னா காமம் சார்ந்து ஏதோ ஒரு காமெடியோ, ஏதோ ஒண்ணோ படமோ ஏதோ ஒண்ணு பார்க்கணும்னு தூண்டும். ஸோ நம்மளுக்கு இதுவும் வந்து பாவ கணக்குல நமக்கு வரும். அ ஏன் பாவ கணக்குல வருது அப்படின்னா, இப்போ பார்க்கறது, கேட்கறது அ இது இது வந்து பாவங்கள்ல வராது. ஆனால் இதுதான் பாவங்கள் நம்மள செய்ய வைக்கும். நம்மளோட எண்ணங்கள்ல வந்து தப்பான எண்ணம் வருது அப்படின்னாலே அது பாவம் தான். ஏன்னா நம்ம வந்து நல்ல எண்ணங்கள தான் நினைப்போம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி நெறைய ஆத்மாக்கள் இருப்பாங்க நம்மள சுத்தி. ஏன்னா யோகா பண்றாங்க, அப்பாவோட ஞானம் சொல்றாங்க அப்படின்றப்போ, நம்ம ஒரு நல்ல விஷயங்கள மட்டும் தான் யோசிப்போம். யார பத்தியும் கெட்டதா யோசிக்க மாட்டோம். எந்த ஒரு கெட்ட நினைவுகளை நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆத்மாக்களுக்கு இருக்கும். சில ஆத்மாக்களுக்கு. ஸோ நம்ம இப்படி கெட்டத நினைக்கும் பொழுது, அவங்களுக்கு வந்து நம்ம செய்ற ஒரு ஒரு அவங்க நம்பிக்கைய நம்ம உடைக்கிற மாரி. யார் நினைப்பாங்க அப்படின்னா, இந்த இல்லறவாசிகளுக்கு வீட்ல இருக்கிற ஆத்மாக்கள், சில ஆத்மாக்களுக்கு ஞானம் தெரியும். ஆனா வந்து கம்ப்ளீட்டா வந்து வீக் ஆயிருக்க மாட்டாங்க. அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் நம்மள பத்தி தெரியும். இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு. இன்னும் சொல்லப்போனா சூட்சமமா பக்த ஆத்மாக்களுக்கு நம்மளோட எண்ணங்கள் போய் ரீச் ஆகும். அவங்க நம்ம அவங்கள கனெக்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம சேவை பண்றோம் இல்லையா? அப்போ அந்த ஆத்மாக்களுக்கு நம்மள தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு தெரியாது. தெரியாம நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அவங்கள. அப்ப அந்த ஆத்மாக்களுக்கும் நம்ம அவங்க நம்பிக்கையவே நம்ம உடைக்கிற மாரி. சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் கர்மேந்திரியங்கள ரொம்ப ஒழுங்கா நம்ம வச்சுக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா நமக்கு இப்ப தெரியும். எது பாவம், எது செஞ்சா பாவம், எது செஞ்சா தப்பு இல்ல. அத எப்படி செய்யணும்? முக்காவாசி தெரியும். ஆனாலும் அத கடைப்பிடிக்கிறதுக்கு வந்து மனசு சில நேரம் தயங்கும். சில நேரம் புத்தியே சில நேரம் மழுங்கி போயிடும். ஸோ இந்த ஃபோன்லாம் நெறைய பார்ப்போம் இல்லையா? அனாவசியமா பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, அப்போ அந்த புத்தி சிந்தனை திறன் கம்மியாயிடும். குழந்தைகளுக்கே வந்து அதான் சொல்லுவாங்க. லௌகிக்கத்துல இப்ப அதான் சொல்றாங்க. குழந்தை ஆத்மாக்கள் அவங்களோட புத்தி ரொம்ப பியூரா இருக்கும். ரொம்ப தெளிவா இருக்கும் நம்மள விட. அதனால தான் அவங்க அதிகமான டாஸ்க்க செய்ய முடியும். ரொம்ப துருதுருன்னு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அவ்வளோ எனர்ஜி இருக்கு. அவங்களால நெறைய செய்ய முடியும். ஆனா அவங்களுக்கு வந்து நம்ம குடுக்கப்படுற டாஸ்க் சரியா இருக்கறதில்ல. ஒரு 4 ரூம்லயே இரு. இத மட்டும் பண்ணு. இத மட்டும் பண்ணுனா, அதுங்களுக்கு அந்த எனர்ஜி அதிகப்படியா இருக்கு. சரிங்களா? அப்போ அதுங்க வேற என்ன பண்ணும்? அதிகப்படியா வர்றது வந்து ஃபோன் தான். டக்கு டக்கு டக்குன்னு நெறைய வரும். அவங்களோட எனர்ஜிக்கு ஏத்த மாரி அதுவும் ஃபாஸ்ட்டா புது புது விஷயங்களா வரும். ஆனா அதெல்லாம் நல்லதான்னு கேட்டா, இல்ல. நெறைய தப்பா தான் வருது இல்லையா? இந்த யூடியூப், ஷார்ட்ஸ் சும்மா காமெடியா தானே பார்க்குறேன். அந்த மாரி சொல்லுவாங்க. ஆனா, அதுதான் அவங்க புத்திய வந்து நெகட்டிவா மாத்துது. அவங்களோட ஃபாஸ்ட்டா இயங்குற அந்த எனர்ஜி நெகட்டிவான எனர்ஜியா மாறும். ஸோ ஃபாஸ்ட்டா ஒரே நேரத்துல நெறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. நெறைய விஷயம் கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபன் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபன்னா பேசுறோம். அந்த மாரி சொல்லிட்டு அவங்களோட புத்தி சிந்தனைகள் மாற ஆரம்பிச்சிடும். இதனாலேயும் வந்து ஃபோன்ஸ் அவ்வளவா அவாய்ட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தைகள் அப்படின்னா நம்மளும் என்ன பண்றோம்? நம்மளும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிறவிக்கு முன்னாடி முன்னாடி இருக்கிற குழந்தை ஸ்டேஜுக்கு தான் போறோம். உண்மைய சொல்லப்போனா. குழந்தை ஸ்டேஜ்ல தான தூய்மையா இருக்க முடியும். நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் கொஞ்சமா யோகா பண்றதுன்னு, ஆ இப்ப இந்த கலியுகத்துக்கு
பின்னாடி போயிட்டுருப்போம். அடுத்து துவாபர யுகத்துக்கு பின்னாடி போயிட்டுருப்போம். நம்ம முயற்சி அப்படிதான் இருக்கும். ஒரு பிறவி அதுக்கு முந்தின பிறவிக்கு போவோம். அடுத்த முயற்சி பண்ணும்போது அதுக்கு முந்தின பிறவி இருக்கிற தூய்மைக்கு போவோம். இப்படி போய் போய் அடுத்து நம்மளோட கலைகள் 24 கலைகள் இருக்கு இல்லையா? அது ஏற ஏற துவாபர யுகத்துக்கு சாரி திரேதா யுகத்துக்கு போவோம். நம்மளோட தூய்மையின் சக்தி அப்படி மாறும். அதாவது நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி ஆகும் பொழுது தான் அப்படி போக முடியும். அகங்காரம் இருக்கு, புருஷார்த்தம் பண்ண பண்ண அந்த அகங்காரம் தன்னால வந்துரும். எனக்கு மரியாதை கொடுக்கணும் இவங்க, ஏன்னா நான் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு அகங்காரம் சூட்சுமமா வந்துரும். அதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்குவோம் நம்ம முயற்சி பண்ண பண்ண. சரிங்களா? அடுத்து என்ன? சத்தியுகத்தின் தூய்மை நிலை அடையும். அந்த தூய்மை நிலை ஸ்ரீகிருஷ்ணரோட தூய்மை எப்படி இருப்பாரு? குழந்தை எந்த அளவு தூய்மையா இருக்கும். ஸோ அந்த அளவு ஸ்டேஜ் நம்மளும் போயிட்டு இருக்கோம். ஸோ நம்மளும் குழந்தை மனசு தான், குழந்தையின் புத்தி தான். அப்பா நம்மள குழந்தை மாதிரி தான் பார்க்குறாங்க முதல்ல. இனிமையான குழந்தைகளே தானே முதல்லயே ஆரம்பிப்பாங்க. ஸோ 10 மினிட்ஸ்ல மீட்டிங் முடிஞ்சிடும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து அந்த 5 கர்மேந்திரியங்களையுமே ஒழுங்கா இயக்குறதுக்கு பயங்கரமான பலன் இருக்கு. இன்னொன்று, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும், இந்த மாதிரி அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு உடல் சார்ந்து ஒரு பற்று இருக்கு இல்லையா? இந்த கர்ம இந்திரியங்களையே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றோம், திருப்திப்படுத்த முயற்சி பண்றது தான். கர்ம இந்திரியங்களை திருப்திப்படுத்த முயற்சி பண்றது தான் வந்து எல்லைக்குட்பட்ட ஆசை அப்படின்னு அப்பா சொல்றாங்க. எல்லைக்குட்பட்ட ஆசை டெம்பரவரியா ஒரு செல்ஃபிஷ்னஸோட சுயநலத்தோட தோன்றக்கூடிய ஆசைகள் எல்லைக்குட்பட்ட ஆசைகள். சரிங்களா? நம்ம புத்தியும் மனசும் ரொம்ப எல்லைக்குட்பட்டதா மாறிடுது. இந்த ட்ரெஸ் மாட்டணும், ரொம்ப அழகா தெரியணும், இப்படிலாம் சூட்சமமா யோசிக்கிறது. நான் அப்படிலாம் யோசிக்கலையே அப்படின்னு நம்ம தோணலாம். நல்லா செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இதுவும் அந்த அந்த உடல் அந்த அழகுபடுத்திக்கணும். இதுவும் ஒரு விதத்துல காம விதத்துல வரும். ஒரே நாள்ல சில விஷயங்கள் புரியாது. ஒரே நாள்ல எல்லாமே ப்ராக்டிஸும் ஆகாது. நம்ம எல்லாருக்குமே தான். அப்ப அதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு நாளும் நமக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு. இவ்வளோ விஷயங்கள் அதுல இருக்குப்பா. ஓகேவா? எல்லைக்குட்பட்ட இந்த கர்ம இந்திரியங்களை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லைக்குட்பட்ட ஆசையிலேருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்திதிக்கு போயிடும். எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசை வர ஆரம்பிச்சிடும். எல்லா ஆத்மாக்களும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், அது பேர் தான் சேவை. இல்லை நம்ம வந்து யோகா அதிக நேரமா பண்ணணும், மற்ற ஆத்மாக்களுக்கு பிரச்சனைனா இதை நீக்கணும் அப்படின்ற எண்ணம் இப்பயுமே நம்ம இருக்கும். பட் அது வந்து ஃபுல் டைம் வேலையா அது மாறிடும். நம்மளோட அந்த எண்ணங்கள் சொல்ற ஃபுல் டைமா மாறிடும். அதுக்கப்புறம் யோகா, தியானம் இதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசை, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்திதி. இது இருக்கும் பொழுதுதான் அந்த அதீந்திரிய சுகம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதீந்திரிய சுகம் சாதாரணமா வராது. ஸோ அந்த அதீந்திரிய சுகம், இதுவே தான் அதீந்திரிய சுகம். அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு திருப்தி இருக்கும். எல்லைக்கு அப்பாற்பட்ட நினைவுகளா எல்லாமே இருக்கும். அப்போ அந்த ஒரு போதையும் ஏறும். போதை ஏறுன்றது அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசை வந்துகிட்டே இருக்கிறது தான் போதை. சரிங்களா? இந்த இந்த குடி பழக்கத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க போதையிலே இருக்காங்க அப்படின்னா மறுபடியும் எடுக்கும்போது ஒரு மாதிரி மயக்கத்துல இருப்பாங்க இல்லையா? ஸோ நமக்கும் அந்த ஆசை வரும். எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசை வர ஆரம்பிச்சிடும். எல்லாருக்கும் சேவை பண்ணும்போது திருப்தியா இருக்கும். அவங்க நம்மளை பாராட்டுறாங்களோ திட்டுறாங்களோ, நான் சேவை நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். நான் யோகா நல்லா பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். அகங்காரம் வராது. சரிங்களா? இவங்க எல்லாரும் எதுவும் பண்ணணும் பண்ணலையா, பண்ண முயற்சி பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஸோ இது பேர் தான் போதை. அதுல தான் கண்டினியூஸா இருக்கிறவங்க வந்து அந்த ஆன்மீக போதை இருக்கும் பொழுதுதான் எல்லாம் அந்த அதீந்திரிய சுகமானது ஏற்படும். கொஞ்ச நேரம் அது நீடிக்கும், ரொம்ப நேரம் நீடிக்கும். அதுக்கப்புறமே நம்ம அந்த லௌகிக வேலைகள்லாம் போகும் பொழுது அது கம்மியாயிடும். அது வந்து அதுவும் நான் அனுபவம் பண்ணியிருக்கேன், அதை சொல்றேன். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. மறுபடியும் நம்மளோட ஸ்திதியை மாற்றணும். லௌகிக வேலைகள்லாம் முடிச்சோம் அப்படின்னா மறுபடியும் முயற்சி பண்ண பண்ண வந்துடும். ஓம் சாந்தி. இப்போ யோகா பண்ணலாம். எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.